அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி பிரிவா பக்தாள்ல வி.கே. ராமநாதன் அப்படின்னு ஒரு பக்தர். இவர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஹெட் கிளார்க்கா உத்தியோகமா இருந்தார். இவர் மாசம் அனுஷத்துக்கு காஞ்சிபுரம் போய் காமாட்சி அம்பாளுக்கு திருஷதி அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு போய் பெரியவாளுக்கு சேர்த்துட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு நியமமா வச்சிருந்தார். இப்படி பல சமயம் தரிசனத்துக்கு போறது சில சமயங்கள்ல ரொம்ப கூட்டமா இருக்கும், சில சமயங்கள்ல கூட்டம் இல்லாதையும் இருக்கும். இப்படி எல்லாருக்கும் பல விதமான அனுபவங்கள் அப்ப இருக்கும். அப்படி ஒரு தரம் பேருக்கிறது ஒரே கூட்டமா இருக்கு, இவர் எங்கேயோ ஓரமா நின்று இருக்கார் பிரசாதத்தை வச்சுட்டு. பெரியவா என்னம்னா தங்கிட்ட கைங்கிரம் என்றவள்கிட்ட சிரஸ்தார கூப்பிடு அப்படின்னு கையை காமிச்சு சொன்னா. இந்த கூட்டத்துல யாரு சிரஸ்தாரோ ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. உடனே இந்த கைங்கிரம் என்றவர் இங்க சிரஸ்தார் யாரு, சிரஸ்தார் பெரியவா உத்தரவு பண்றா கூப்பிடுறா அப்படின்னு. இந்த சிரஸ்தார்ங்கிறது இந்த கோர்ட்ல இருக்கிற ஒரு உத்தியோகமான இருக்கிற ஒரு பதவி அப்படின்னு இந்த கோர்ட்ல உத்தியோகமா இருந்ததுனால இந்த ராமநாதனுக்கு தெரியும். இவர் என்ன பண்ணினார், யாரோ பக்கத்துல போய் யாரோ சொல்லியிருக்கா, இந்த ராமநாதனையும் தெரியும் போல இருக்கு. அவ என்ன பண்ணினா, சிரஸ்தார் இங்க யாரும் இல்ல, ராமநாதன் தான் கோர்ட்ல இருக்கும் கிளர்க்கு வந்திருக்காரு, அவர் தான் வந்திருக்காரு, அவர் தான் கூப்பிடுறேன் அப்படி வா அப்படின்னு கூப்பிட்டா கிடக்கார். வந்தார், பிரசாதத்தை கொடுத்தார். பிரசாதத்தை கொடுத்தோன்னு உடனே பெரியவா கிட்ட ஒன்னதானே கூப்பிட்டேன் அப்படின்னா அவர் சொன்னார், இல்ல நான் சிரஸ்தார் இல்ல, நான் சாதாரண ஹெட் கிளார்க் தான் அப்படின்னு சொன்னார். உடனே பெரியவா விடாப்பிடியா, ஏன் நீ சிரஸ்தார் ஆக முடியாதோ அப்படின்னு கேட்டா. இவர் சொன்னார் தீர்மானமா, இல்ல நான் ஆக முடியாது அப்படின்னு தீர்மானமா சொன்னார். உடனே அது எப்படி சொல்ற அப்படின்னு. இல்ல எனக்கு அது மாதிரி தகுதி கிடையாது, எனக்கு முதல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துன்னா நான் வெறும் SSLC தான் படிச்சிருக்கேன். அதனால அதுக்கு பார்த்தேன்னா BA MA BL படிச்சவாள்லாம் நிறைய பேர் இருக்கா, அதனால அதிகமா கல்வி தகுதி உள்ளவாள்லாம் பல பேர் இருக்கிறதுனால அவளுக்கு தான் அது முன்னுரிமை கொடுப்பா, அதனால அவ தான் ஆக முடியும். எனக்கு கல்வி அடிப்படையில தகுதியும் இல்லை. அதுக்கு மேல இப்பொழுது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருக்கிறவர் நிச்சயம் என்ன இந்த ஒரு பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னார். ஏன் நமக்கே தெரியும், ராகத்வேஷங்கள்னால யாரும் பண்ண மாட்டா அப்படிங்கிறதுனால இவர் பண்ண மாட்டா அப்படின்னு இவர் சொன்னார். இப்படி எல்லாம் பெரியவாளுக்கு இவர் எக்ஸ்பிளைன் பண்றார். இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு மேலதிகாரி இருக்கிற ஜட்ஜும் சிபாரிசு பண்ண மாட்டார், அதுக்கு மேல எனக்கு கல்வி தகுதியும் இல்லை, இன்னும் பல பேரும் இருக்கா, அதனால எனக்கு இது கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு பெரியவாள்கிட்ட விவரமா சொன்னார். பெரியவா ஒன்னும் அதை பத்தி பெருசா அல்டிக்கல. இவர் ஏதோ சொல்ற, குழந்தை சொல்றாப்புல இருக்கு, பெரியவா கேட்டுன்னு பிசாத விட்டுட்டா. இவர் பிரசாதம் கொடுத்தா அனுப்பிச்சுட்டா, திரும்பி வந்துட்டார். சில நாள் ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர் அனுஷத்துக்கு போயிருக்கா இல்லையா, அடுத்த சில நாட்கள்லயே இவ கோர்ட்டுக்கு, செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து சில அதிகாரிகள்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தா. திடீர்னு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தா. அப்படி இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவா இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த ராமநாதனோட வேலைய பார்த்தா, இவரோட வேலையோட அந்த கெட்டிக்காரத்தனம் திறமை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ என்ன பண்ணிட்டா, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஒரு கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் எழுதி வச்சுட்டா. அதுல என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல சிரஸ்தார் பதவிக்கு இந்த ராமநாதன் தான் ரொம்ப பொருத்தமான ஆளு, அவ்வளவு திறமைசாலியா இருக்காரு, இவருக்கே இதை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவா அனுப்பிச்சிருக்கா, கொடுத்திருக்கா. இதான் கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் ஆச்சு, ராமநாதனுக்கும் தெரியாது. அவ அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டு போய் அவ ரிப்போர்ட் கொடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் சில நாள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு இவருக்கு ஒரு உத்தரவு வந்தது, ஆர்டர் வந்தது. என்னன்னா, இவரை சிரஸ்தாரா பதவியில நியமிச்சு இவரை நியமனம் பண்ணின ஆர்டர். இதை பார்த்தோன்னு தூக்கி அறி போட்டது இவருக்கு. அன்னைக்கு பெரியவா கேட்டா, ஏன் சிரஸ்தாரா ஆக முடியாதான்னு கேட்டா அப்படின்னா, இன்னைக்கு ஆக முடியாதா இல்ல, ஆயாச்சு, ஆர்டர் வந்துடுத்து. இது எப்படி என்ன அப்படிங்கிறது இந்த மாயம் புரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவாள்லாம் இவரோட திறமையை பார்த்துட்டு கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் கொடுத்து அது அப்ரூவ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. இவருக்கு ஒரே என்ன சொல்றது, ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நிற்கிறார். மற்றவாளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன அது திடீர்னு இந்த ஆளுக்கு வந்துடுத்து, இவருக்கு கல்வி தகுதியும் இல்லை,
இவரை ஒருத்தரும் சிபாரிசு பண்றதுக்கும் ஒருத்தரும் ஆளு இல்லை. ஆனா எப்படி வந்துடுத்து, இது என்ன மாயமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் அவளுக்கு பாவம் சிரமப்பட்டு இருக்கா. இவருக்கு ஒரே த்ரில்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது இல்லையா. இதை எடுத்துன்னு உடனே இந்த செய்தியை பெரியவாள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அதுக்குள்ள அடுத்த அனுஷம் வந்துடுத்து. அடுத்த அனுஷத்துக்கு வந்தார். எப்பொழுதும் வராப்புல அடுத்த அனுஷத்துக்கு வரத்தே காமாட்சிக்கு போய் திரிசதி அர்ச்சனை பண்ணி குங்கும பிரசாதத்துன்னு பெரியவாள்கிட்ட வந்திருக்கு. இப்போ பெரியவா என்ன பண்ணா, இவர் வந்து பிரசாதத்தை வச்ச உடனே இவரை பார்த்து அப்படின்னு தலையில அபிநயம் பண்ணி காமிக்கிறார். சிரஸ்தாரம், இப்போ உன்னை கூப்பிடலாம் இல்லையோ சிரஸ்தார்னு அப்படின்னா. ஏன்னா போன அனுஷத்துக்கு வந்துடுத்தே சிரஸ்தார்னா நான் சிரஸ்தார் இல்லை, ஆக முடியாதுன்னு சொன்னவர் அடுத்த அனுஷத்துக்குள்ள என்ன ஆயிட்டேன்னு சிரஸ்தாரா பதவி உயர்வே அடைஞ்சுட்டார். வந்தாச்சு, இப்ப நான் கூப்பிடலாமான்னு சிரிச்சா. இவர் என்ன பதில் சொல்லுவார்? வாயடைச்சு பிரமிச்சு போய் நிற்கிறார். அவர் தான் சொல்லுவார், தெய்வ சங்கல்பத்தை யாரால அனுப்பிச்சுக்க முடியும்? அவளுக்கு தான், ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். அவ சிரஸ்தாரா அன்னைக்கே ஆக்கிட்டா போல இருக்கு. அன்னைக்கே அவ ஆர்டர் போட்டாச்சு. சிரஸ்தார கூப்பிடு, சிரஸ்தார கூப்பிடறதையே ஆர்டர் போட்டாச்சு. அதனால பெரியவா ஆர்டர் போட்டுருத்தனால, சர்வேஷன் அவ ஆர்டர் போட்டுருத்தனால இப்ப லௌகீகத்துல தானே இது நடக்கிறது அப்படின்னு தெரியறது. இதுதான் ஈஸ்வர சங்கல்பம். இந்த ஈஸ்வர சங்கல்பத்தை அவரோட அந்த மகா மனசை உத்தராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ராமநாதன் மெய்மருந்து இதை ஒரு பெரிய மறக்க முடியாத தன்னோட வாழ்க்கையில நிகழ்ச்சியா அவர் நினைச்சு உருகிறார் பெரியவாளை நினைச்சு. அதே மாதிரி அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும். அந்த கல்யாணம் பண்றதுக்காக கொஞ்சம் பண வசதி எல்லாம் போறல, பணம் யாற்றேன்னு கடன் கேட்கலாம் அப்படின்னா காஞ்சியில ஒரு தெரிஞ்ச ஒரு முதலியார், நல்ல ஒரு ஜவுளி கடை வச்சிருக்க ஒரு பெரிய நல்ல ஸ்திதியில இருக்கிறார். அவர்கிட்ட கடன் கேட்டிருந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தார், ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வாங்க சாமி, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் அந்த கடனை வாங்கிக்கிறதுக்காக வரப்போற காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்துக்கு வரத்தே என்ன பண்ணினார், பெரியவாளை தரிசனம் பண்ணணுமே, பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு. பெரியவாள்கிட்ட வந்தா பெரியவா இவரோட அன்னைக்கு என்னமோ தெரியல ரொம்ப ஃப்ரீயா இருந்தா. இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சா. எல்லாம் என்னமோ மற்ற கதையெல்லாம் பேசின்னு இவரெல்லாம் பேசிட்டே இருக்கா. பல விஷயங்கள் இவர்கிட்ட பெரியவா பேசுறா. இதுக்கு முன்னாலாம் இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் வந்திருக்காரு. இப்படி எல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா இவ்வளவு என்னமோ ஒரு பெரிய அரட்டை அடிக்கிறாப்புல பெரியவா பேசினதே கிடையாது. இன்னைக்கு என்னமோ இப்படி பேசுறாளே அப்படின்னு அவருக்கு சந்தோஷம். ஆனா ஒரு பக்கம் கவலையாவும் இருக்கு. ஏன்னா நேரம் ஆயிண்டே இருக்கு. 3 மணிக்கோ கடன் கொடுக்கறவர் வர சொல்லி இருக்கார். அந்த டயத்துக்கு போகணும் அப்படின்னா பெரியவா 1:30 ஆச்சு, 2 ஆச்சு, 2:30 ஆச்சு, இன்னும் உத்தரவே கொடுக்கல, பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா. இவர் நெளிஞ்சுட்டே இருக்கார். அப்புறம் முள்ள சொன்னார், இல்ல நான் இங்க ஒருத்தரை பார்க்க போகணும் அப்படின்னா பெரியவா அதையும் காதுல வாங்கிக்கல, இவர்கிட்ட கதையை பேசினக்கா. இப்படியே பேசி என்ன ஆச்சுனர், ஒரு 5:30 மணிக்கு உத்தரவு கொடுத்தா. சரி நேரம் ஆச்சு, நீ உனக்கு போயிட்டு வா அப்படின்னு உத்தரவு கொடுத்தா. இவர் 5:30 ஆயிடுத்து. 3 மணிக்கு வர சொன்னவர்கிட்ட 5:30 மணி ஆயிடுத்துன்னா 2:30 மணி நேரம் லேட் ஆல்ரெடி. இவர் என்ன பண்ணுறது, விட்டா போறோம் அப்படின்ட்டு பெரியவாள்கிட்டேருந்து ஓடி வந்து அந்த முதலியார்ட்ட போகலாம் அப்படின்னு போனா அவர் இவரை பார்த்தோன்னே, வாங்க 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 ராமநாதன் வாங்கோ, நல்ல வேலை இப்பதான் வரேள் நீங்க, பரம சந்தோஷம் அப்படின்னு சொல்ற. இவர் என்னடாது வருத்தப்பட்டுன்னு போறாரு, கடன் கொடுக்குறவர் இனியாவது வந்து சொன்ன டயத்துக்கு வரல, நான் தரமாட்டேன்னு தான் மூடு மாறிடுவோம் அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு இருக்கிறது. அதுவும் கல்யாணம் கடன் வேற, கல்யாணத்துக்குன்னு வாங்குற கடன். இவர் கவலைப்பட்டுன்னு போறது, அவர் பரம சந்தோஷமா கூல வாங்க வாங்க நல்ல வேலை இப்பதான் வரையல அப்படின்னு அவர் சொல்ற. அவர் சொன்ன, நான் கொஞ்சம் வெளியில போனது போயிட்டு இப்பதான் வந்தேன், நீங்க இங்க வந்து காத்துன்னு இருக்க போறவளேன்னு நான் கவலைப்பட்டேன், நல்ல வேலை நீங்க இங்க வரல். இன்னொன்னு அப்புறம் தான் பார்த்தேன், 6 மணிக்கு அப்புறம் தான் ராகுகாலம் போறது, நம்ம முன்னாலேயே வர சொல்லிட்டுமே, கல்யாணத்துக்கு நீங்க பணம் வாங்கிக்கிறேன், அதனால ராகுகாலம் கழிச்சு கொடுக்கலாம், நல்ல நேரமா இருக்குமே நினைச்சுட்டே இருந்தேன். அதெல்லாம் சொல்லலையே, நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டு 3 மணிக்கு வர சொல்லிட்டுமேன்னு நினைச்சிருந்தேன், நல்ல வேலை நீங்க வந்தேள் அப்படின்னு. பெரியவா 5:30 மணிக்கு தானே விட்டுருக்கா, இவர் இப்படியும் வரத்துக்கு 6 மணி ஆயிடுத்து. இப்படி சொல்லி அவர் பணத்தை கொடுத்தோன்னே இப்ப ராமநாதனுக்கு ஒரே சந்தோஷம். எப்படி இருக்கும் அந்த மனோபாவத்துல, அந்தந்த ஸ்திதியில இருந்து அவளா இருந்து நம்மள அவளை மாதிரி இடத்துல நம்மளை பாவிச்சுன்னாதான் இந்த ஆனந்தத்தை பூர்ணமா அனுபவிக்க முடியும். அப்படிதான் இந்த ராமநாதனுக்கு நடந்தது. அவர் உடனே பணத்தை கொடுத்தாரு, அவர் வாங்கிட்டு வந்து கல்யாணம்லாம் சௌக்கியமாச்சு. அப்படின்னா பெரியவா காரிய காரணம் இல்லாத அங்க ஒரு எந்த ஒரு அசைவும் நடக்கிறது இல்லை, நிகழ்ச்சியும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமா இருக்கு. பெரியவா லேட் பண்ணினால்னா அந்த சந்நிதியில போனாக்க என்னமோ ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு தெரியும். பல பேருக்கு பல நிகழ்ச்சிகள் நாம கேள்விப்பட்டிருக்கோம்.
பெரியவா உத்தரவு கொடுக்காத லேட்டா அனுப்பிச்சுன்னா அதனால ஒரு பெரிய பஸ் ஆக்சிடென்ட்ல தப்பிச்சா, ரயில் ஆக்சிடென்ட்ல விபத்துலேருந்து தப்பிச்சா, விமான விபத்துலேருந்து தப்பிச்சா, இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு நாம கேட்கிறோம் அப்படின்னர், எப்ப நாம குரு சன்னதிக்கு போனாலும், காஞ்சிபுரம் போனாலும், பெரியவா தரிசனத்துக்கு போனாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு, நாம டயத்தை பிக்ஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. நாம இங்கேருந்து போறதுதான் நம்மளோட டைம். இத்தனை மணிக்கு கிளம்பி இத்தனை மணிக்கு போகலாம் அப்படின்னு தான் நாம தீர்மானம் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் திரும்பி வருது அவளோட டிஸ்போசல். அவ எப்ப நமக்கு உத்தரவு கொடுத்து அனுப்புறாளோ அப்படி வருது அப்படின்னு வச்சிருந்தோம்னா அதுதான் பக்தியோட உச்சநிலை. இந்த நிகழ்ச்சி நமக்கு அதைத்தான் குறிக்கிறது. நாம ஏதோ நினைச்சுருக்கோம் பெரியவா டிலே பண்ணிட்டாலே அதனால ஏதாவது விபரீதம் ஆயிடுமோ, கடன் கொடுக்க மாட்டாரோ அப்படின்னா, இப்படி பெரியவா டிலே பண்ணினதுதான் பெரிய அனுகிரகமா இருக்கு அப்படின்னு தெரியறது. இப்படி நமக்கு ஒரு மனோபாவம் வரணும். அதே போலதான் ஒரு சமயம் இவர் செங்கல்பட்டு கோர்ட்ல இருக்கார் இல்லையா, அப்போ இந்த செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து அப்பப்போ இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவா அப்படின்னு பார்த்தோம். சில சமயங்களில் சில அதிகாரிகள் வருவார், சில சமயங்களில் என்ன பண்ணுவான்னு அந்த ஹைகோர்ட் ஜட்ஜே வந்துருவா. அதை போலதான் ஒரு சமயம் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் இங்க செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கார். அவர் ஜட்ஜா இருக்கிறதுனால, உயர்ந்த பதவியில இருக்கிறதுனால அவ எல்லாம் அப்படியே ப்ரோக்ராம்டா அந்தந்த இந்த டயத்துக்கு என்னென்ன காரியம் அப்படின்னு அதை தீர்மானம் பண்ணிட்டு தான் வருவா. அது மாதிரிதான் தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கார். இந்த கோர்ட்ல வேலையெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜு இந்த ராமநாதன் சொன்னார், இந்த ராமநாதன் அடிக்கடி காஞ்சிபுரம் போறவர், பெரியவா பக்தர் அப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இவருக்கும் தெரிஞ்சது. எனக்கும் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இவ்வளவு தூரம் செங்கல்பட்டு வந்துட்டோம், அதனால நம்ம கார்லயே வாங்க, என்ன அழிச்சுன்னு போங்க, பெரியவாளை தரிசனம் பண்ணி வச்சேன்னா சந்தோஷமா இருக்கும். பெரியவாளை தரிசனம் மட்டும் நான் அப்படியே ஊருக்கு போயிடுறேன், மெட்ராஸ்க்கு போறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னா ராமநாதனுக்கு பரமசந்தம், கரும்புதுங்க கூலியா என்ன. உடனே அந்த ஜட்ஜி அழிச்சினர் கார்ல வந்தார். பெரியவாட்ட தரிசனம் எல்லாம் ஆச்சு. தரிசனமானா பெரியவா அவரோட இந்த ஜட்ஜிட்ட விசாரிச்சா, இவரை விசாரிச்சா, எல்லாம் பேசிட்டு என்ன பண்ணினா கிளம்புற சமயத்துக்கு இந்த ராமநாதன், நீ ஒண்ணு பண்ணு, இவர் காஞ்சிபுரம் வந்திருக்கார், காஞ்சிபுரத்துல கோவில்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சில கோவில்லாம் சொல்லி, இந்த பெரிய கோவில்லாம் நீ தரிசனம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஊருக்கு அழிச்சுன்னு போ, வீட்டுக்கு அழிச்சுன்னு போ அப்படின்னார். இந்த ராமநாதனுக்கு தர்ம சங்கடமா போயிடுது. அவரோ பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜு, பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவர். இவர் கோர்ட்ல ஒரு உத்தியோகத்துல இருக்காரு. ஒரு ஜட்ஜை போய் எப்படி இங்க வாங்க அங்க வாங்கன்னு கட்டி இழுக்க முடியும்? அவரே ஆசைப்பட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு தரிசனம் பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டார். அதுக்கு மேல அவருக்கு பல மேற்கொண்டு காரியங்கள்லாம் இருக்கு. ஜட்ஜிட்ட என்ன பண்றது தெரியல. இவருக்கு சொல்றதுக்கு தர்ம சங்கடமா இருக்கு, ஆனா சொல்லாதையும் இருக்க முடியாது. பெரியவா உத்தரவு, அவர் மேலதிகாரியா இருக்கலாம். இது என்ன உத்தரவு பண்றது? சர்வேஸ்வரனாச்சே, அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாச்சே, அதனால அவர்கிட்ட சொல்லாத இருக்க முடியுமா? இவர் முள்ள சொன்னார் இங்கிதமா, பெரியவா மாதிரி உத்தரவு பண்ணியிருக்கா, இதான் நம்ம சில கோவிலான்னு பார்த்துட்டு போனா பரவாயில்ல அப்படின்னு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ மனசுல அரகர மனசோட சரி அப்படின்னு ஒத்துண்டு கிளம்பினா. கிளம்பி ஏதோ ஒரு கோவில் 2 கோவில் இப்படி பார்த்துட்டு வந்தா ஒரு 2 மணி நேரம் லேட் ஆயிடுது. அவர் எத்தனை மணிக்கு போகணும்னு நினைச்சிருந்தாரோ அதை விட கிளம்பணும்னு நினைச்சுன்னா அதை விட 2 மணி நேரம் லேட் ஆச்சு. இந்த கோவில் சில கோவில் பார்த்ததுனால அப்படி பார்த்துட்டு இவ ஹைவேஸ்க்கு வந்துட்டா. அந்த கோவிலும் சில கோவிலும் பார்த்துட்டு இவ ஹைவேஸ்க்கு வரா. பார்த்தா ஒரே இடி மழை, காத்தாடிச்சுன்னு இருக்கு. சிரமப்பட்டு தான் வர முடியுமா இருக்கு. அப்படி வந்து நிற்கிறதே பார்த்தா கொஞ்சம் தூரம் வந்தா நடு ரோட்ல வேரோட ஒரு பெரிய பிரம்மாண்டமா மரம் சாஞ்சு கிடக்கு. சாஞ்சு கிடந்தா இந்த அதிகாரிகள்லாம் நடு ரோடே பிளாக் ஆகி இருக்கு. இந்த வண்டியெல்லாம் போக முடியல. உடனே அதிகாரிகள்லாம் சேர்ந்துட்டு பல பேர்லாம் அதை அறுத்து கட் பண்ணி அந்த வழியை கிளியர் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னு ராமநாதனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது. உடனே அங்க இருக்கிறவாள்கிட்ட கேட்டார், இத்தனாம் பெரிய மழை விழுந்திருக்கு, எப்போ விழுந்தது அப்படின்னா. அவாசனா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாலதான் இந்த மரம் சாஞ்சுது அப்படின்னா. இது சொன்னோன்னு இவளுக்கு தூக்கி ஏறி போட்டுது. இப்ப அந்த ஜட்ஜே ஒரு மாதிரி ஆடி போயிட்டார். இப்ப பாருங்க, 2 மணி நேரம் பெரியவா அங்க கோவிலுக்கு போயிட்டு போகணும்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு, அது போகாத மட்டும் இவ வந்திருந்தாள்னா அந்த மரம் சாயறது ஒருவேளை 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னால சாஞ்சுது அப்படின்னு சொல்றா. அந்த சமயம் பார்த்து இவா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாலேயே கிளம்பிந்தா இந்த ரோட்ல இந்த இடத்துல வரத்தே இந்த மரம் இவா கார் மேல விழுந்து நசுங்கி இவாளுக்கு ஏதாவது பிராணாபத்து நடந்தாலும் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நடு ரோட்ல இப்படி இருக்கிறதுனால இப்போ இந்த 2 மணி நேரம் இவா இந்த பக்கம் வண்டியில நடு ரோட்ல நின்றுக்க வேண்டியதான். மழையில நனைஞ்சுன்னு வண்டியில நடு ரோட்ல நின்றுதான் மிச்சமா இருக்கும். எப்படி இவா ஊருக்கு போய் சேர்ந்திருக்க முடியாது.
எப்போ ஊருக்கும் போய் சேர முடியாதோ ஒரு பேராபத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறதுனால பெரியவா என்னம்னா இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக எங்கேயோ கோவில் போய் தரிசனம் பண்ண முடியுமா உத்தரவு பண்ணியிருக்கா அப்படின்னு இப்பதான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் பெரியவாளோட திருக்கால ஞானமும், பெரியவா ஒரு காரியத்தை சொன்னா ஒரு உத்தரவு பண்ணினா ஏதோ என்னமோ காரிய காரணத்தோட தான் பண்றா அப்படிங்கிறது அவளுக்கு ஊர்ஜிதமா தெரியறது. அவளுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஊர்ஜிதமா தெரியுது. பெரியவா ஏதோ ஒரு காரிய காரணங்களோட தான் இப்படி எல்லாம் பண்றா அப்படிங்கிறது தெரியுது. ஒரு விஷயத்த சிச்சுவேஷனை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றா, அதை எப்படி அப்ரோச் பண்றா அப்படிங்கிறது தனியே அழகா இருக்கும். கதர்கடை வெங்கட்ராமையர் அப்படின்னு ஒரு பக்தர் பெரியவா 60s திருப்பாவி திருவம்பாவி மாநாடு கூட்டினா அப்படின்னு பார்த்தோம். 1950 வருஷம் வாக்குல திருடமருதூர்ல இருக்கிறதே திருப்பாவை திருவெம்பாவை மாநாடு கூட்டினா இந்த பாவைங்கிறது திருப்பாவை திருவெம்பாவை எல்லாம் பிரச்சாரமானதே அப்பதான் அப்படி எல்லாம் பார்த்தோம். இந்த பாவை மாநாட்டிலாம் இந்த கதர்கடை வெங்கட்ராமையர் மாயவரத்துல இருந்து பெரியவா மாயவரத்துல கேம்ப்ல இருக்கிறதையும் பல கைங்கரியம் பண்ணியிருக்கார். ஒரு பெரிய காந்தியவாதி. அந்த காலத்துல கையில தூக்கின்னு போய் இந்த கதர் மூமெண்ட் போதெல்லாம் வியாபாரம் எல்லாம் பண்ணியிருக்கார். கதர்கடை வச்சிருந்ததுனாலே கதர்கடை வெங்கட்ராமையர்னு பேரு. பல கைங்கரியம் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கிறவர் பெரியவா அந்த மாயவரத்துக்கு பக்கத்துல வேட்டமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்தா. அந்த ஊர்ல இருக்கிறதே அப்போ இந்த தமிழ்நாடு முழுக்கல ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது. என்ன அப்படின்னா, சில நாஸ்திக கட்சியை சேர்ந்து வாழலாம் இந்த கடவுள் நம்பிக்கையை எதிர்த்ததுனால அவ என்ன பண்ணினா கோவில் இருக்கிற இந்த பிள்ளையார் சிலையெல்லாம் உடைக்கிறது அப்படின்னு ஒரு ஏக்கமாவே வச்சிருந்தா. சிலை உடைப்பு ஏக்கம் அப்படின்னு வச்சுட்டு எங்க பிள்ளையார் சிலையை பார்த்தாலும் உடைக்கிறது அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது ஆஸ்திகர்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. அதுல இந்த கதர்கடை வெங்கட்ராமையர் வந்து பெரியவாள்கிட்ட சொன்னார். இன்னும் சில பேர்லாம் வந்திருக்கா, எல்லாருமே சேர்ந்துன்னு சொல்றா இப்படி உடைக்கிறா, இந்த வேட்டமங்கலத்துல போய் சொல்றா பிள்ளையார் சிலையெல்லாம் உடைக்கிறா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா. அதுக்கு உடனே பெரியவா சொல்றா, அவ சிலையை உடைக்கிறாளோ இல்லையோ, நீங்க ஒண்ணு பண்ணுங்கோ, நீங்க எல்லாருமே சேர்ந்துன்னு ஊர்ல இருக்கிறவெல்லாம் எல்லாரும் நிறைய பிள்ளையார் கோவிலுக்கு போங்கோ. தினமும் பிள்ளையார் கோவிலுக்கு போறது, தினமும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்றது, அர்ச்சனை பண்றது, இது மாதிரி ஆராதனை பண்றதுன்னு வச்சுக்கோ. நிறைய செதிர் தேங்காய் உடைக்கிறது, பிள்ளையார் ஸ்தோத்திரத்தை நிறைய பாராயணம் பண்றது, எல்லாருக்கும் சொல்லித்தருது. இப்படி நீங்க பிள்ளையார் வழிபாடை ஜாஸ்தி பண்ணுங்கோளே அப்படின்னா. அவ அப்படி உடைக்கிறதே நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதா இருக்கட்டும். நாம இதெல்லாம் சரியா கோவிலுக்கு போகல, சரியா கவனிக்கல, வழிபாடுலாம் சரியா இல்லைங்கிறதுக்காக தான் இப்படி சுவாமியும் கோச்சின் பண்றாரோன்னு நினைச்சுக்கலாமே. அதனால அவ சிலையை உடைச்சாக்க நீங்க சிலைக்கு இன்னும் நிறைய வழிபாடு பண்ணுங்கோளே. இனிமே அவ சிலையை உடைக்கிறாங்கிறதுக்கு நம்ம இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடியில இறங்க முடியாது. அதுக்கு கவுண்டர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்மையும் செய்து விடல் அப்படின்னு நாம என்ன பண்ணலாம், இது மாதிரி நல்லதுதான் பண்ணலாம். அவா கெடுதல் பண்ணட்டும், நாம வேணா நல்லது பண்ணிடலாம். அவளுக்கும் நல்ல புத்தி கொடுக்கட்டும், அவளுக்கும் நல்ல விவேகம் வரட்டும், பக்தி வரட்டும்னு சுவாமிகிட்டே பிரார்த்தனை பண்ணலாமே. இப்படி பண்ணுங்கோளே அப்படின்னு. இது அவளுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருந்தது. வேற ஏதோ பெரியவா உபதேசம் பண்ண போறாளுக்கும் சொல்ல போறாளுக்கு கவுண்டர்னா நேர் விரோதமா வேற ஏதோ நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு சொல்றா அப்படின்னு ஒரு சந்தோஷம். உடனே இந்த வெங்கட்ராமையிட்ட சொன்னா பெரியவா மௌனமா எழுதி காமிச்சா, விநாயகர் ரகுவல் படி அப்படின்னு. விநாயகர் ரகுவலை படிக்க சொல்லு, இதை பேப்பர்ல போடும் பெரியவா சொன்னான்ட்டு எல்லாரும் விநாயகர் ரகுவல் நிறைய பாராயணம் பண்ண சொல்லு. ஔவையார் பண்ணினது ரொம்ப பெரிய கிரந்தம். பிள்ளையார் பக்தியில ஔவையாருக்கு மிஞ்சின பக்தி கிடையாது. அப்பேற்பட்ட அந்த அம்மா பண்ணினது நம்ம தமிழ்நாட்டுக்கே சொந்தமானது. பாட்டி அவ சொன்ன வாக்கு. அதனால விநாயகர் ரகுவலை எல்லாரும் படிக்க சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடு அப்படின்னா. இப்படி சொன்னாக்க அதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா போறாது, இந்த விநாயகர் ரகுவலை எல்லாரும் கிடைக்கணுமே. அதனால புஸ்தகமா போட்டு இந்த விநாயகர் ரகுவலை எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சின்ன சின்ன ஹேண்ட் புக் மாதிரி போட்டு எல்லாரும் கொடு அப்படின்னு உத்தரவு பண்ணா. இத பெரியவா அபிநயத்துல சொல்லி காமிக்கிறா. இது இந்த பெரியவாளோட அபிநயம் வெங்கட்ராமையருக்கு புரியல. புரியாதோட இல்ல, ஆச்சரியம் என்னன்னா அவர் சொல்லுவார். இன்னும் ஆச்சரியமா இருக்கும், பெரியவா சொல்றதுக்கு அப்புறம் தான் விநாயகர் ரகுவல்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியும். அது வரைக்கும் விநாயகர் ரகுவல்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குன்னு கூட தெரியாது. அதனாலேயே நமக்கு புரியல. இப்படி முழிச்ச உடனே பெரியவா என்ன பண்ணா மண்ணுல எழுதி காமிச்சா. ஔவையார் விநாயகர் ரகுவல் அப்படின்னு எழுதி காமிச்சா. மண்ணுல எழுதி காமிக்கிறா. மண்ணுல எழுதி காமிச்சாலும் அந்த இடத்துல வெளிச்சம் இல்ல, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லைட் இல்ல, ராத்திரியா இருக்கு, அதுவும் புரியல. இதுவும் புரியலன்னு பெரியவா என்ன பண்ணா ஒரு ஸ்லேட்டு பலப்பம் எடுத்துன்னு வச்சுன்னா, ஸ்லேட்டு குச்சி எடுத்துன்னு வந்து ஔவையார் விநாயகர் ரகுவல்
அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் படிக்க சொல்றது, இதை சின்ன சின்ன புஸ்தகமா போட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்றது அப்படின்னு அதையும் எழுதி காமிச்சா. எழுதி காமிச்சப்பதான் இவருக்கு புரிஞ்சுது. இப்போ இந்த கதர்கடை வெங்கட்ராமர் பல வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட இதை சொல்லுவார். அதுல பெரியவா சொல்லி உபதேசம் பண்ணி விநாயகர் படி அப்படின்னு சொன்னதை விட பெரியவா கையால எழுதி காமிச்சது, ஸ்லேட்ல எழுதினத்தை பாக்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அப்படி அவ ஸ்லேட்ல எழுதி காமிச்சது எப்படி இருந்தது, பிரிண்டட் லெட்டர் மாதிரி இருந்தது அவளோட ஹேண்ட் ரைட்டிங். பெரியவாளோட ஹேண்ட் ரைட்டிங் யார் யார் பார்த்துருப்பான்னு தெரியாது, ரொம்ப ரேரா. அந்த பெரியவா பூர்வாசிரமத்துல இருக்கிறதே அவ ஸ்கூல் வாத்தியாரா இருந்தவாள்லாம் அந்த பாக்கியத்தை அவளோட கையெழுத்தை பார்த்துருக்கலாம். நமக்கு அந்த பாக்கியம் இல்லை, நம்ம எல்லாம் அப்படி எல்லாம் பார்த்தது இல்லை. அதுவும் சன்னியாசாசனம் வாங்கினதுக்கு அப்புறம் அவ பேனாவை பிடிச்சி பென்சிலை பிடிச்செல்லாம் அதிகமா எழுதினதே கிடையாது. இதைத்தான் சொல்லுவார், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சது, பெரியவா ஸ்லேட்ல எழுதி காமிச்சா. நமக்கு ஒன்றும் புரியாத விநாயகர்கள்னு தெரிஞ்சுக்காத, அவ்வியார்னு தெரிஞ்சுக்காத இருந்த ஒரு நம்மளோட அறியாமையே எவ்வளவு ஒரு பெரிய அனுகிரகமா எடுத்து பெரியவா எழுதி காமிச்சது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்னு, அந்த தீவிரமா தஞ்சாவூர் ஜில்லால இந்த நாஸ்தி இயக்கம் வந்து அதுல என்ன ஒரு அவரோட அந்த கட்சி தலைவர் அவர் சிலைக்கு அடியில என்ன பண்ணா, கடவுளை நம்பல முட்டாள் அப்படின்னு எழுதி வச்சிருந்தா. இது ஆஸ்திகர்களுக்கெல்லாம் மனசு வருத்தமானது. இதையும் வந்து பெரியவாள்கிட்ட சொன்னா. உடனே பெரியவா அதுக்கு உடனே என்ன சொல்றா மருந்து அப்படின்னு. சரி, அவ தலைவர் படத்தை சிலையை வச்சு கடவுளை நம்பல முட்டாள் அப்படின்னு அவரோட கோட்பாடை சொன்னா, நீங்கள்லாம் ஒண்ணு பண்ணுங்கோ, காந்தி சிலையை வைங்கோ எல்லா இடத்துலயும் வச்சு, அவர் பெரிய ராமபக்தர், அதனால ராம ராமான்னு இதை போடுங்கோ, எல்லாரும் ராமநாம ஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு இதை போடேன். அவ தலைவர் சிலையை வச்சு கடவுள் நம்பர் முட்டாள்னு சொன்னா, நாம உடனே காந்தி சிலையை வைங்கோ, அவர் சிலையை வச்சு அவருக்கு பிடிச்சதான இந்த ராமநாமாவை சொல்லுங்க, எல்லாரும் ஹே ராம்னு தானே அங்க கூட போட்டிருக்கு, அவர் சொன்ன ராமபக்தியை வழங்கோலே, இப்படி பண்ணலாமே அப்படின்லாம் சொன்னா. இத மாதிரி பலவிதமான ரசமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாம